ஐயோ! தப்பா எழுதிட்டேனே. தண்டம், தண்டம், தண்ட கருமாந்திரம். ஒண்ணும் ஒழுங்கா பண்ணாத. பரவாயில்லப்பா, ட்ரை பண்ணல. இன்னும் ட்ரை பண்ணிட்டே இரு. உன்னால கண்டிப்பா முடியும். இந்த 2 பேரண்டிங் ஸ்டைல்ல எந்த பேரண்டிங் ஸ்டைல் கரெக்ட்ன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி சைக்காலஜிஸ்ட் ரோசன்தால் ராட்ஸ வச்சு ஒரு ரிசர்ச் பண்ணாரு. இதுல ஒரு குரூப் ஆஃப் ராட்ஸ் செம்ம இன்டெலிஜென்ட். இன்னொரு குரூப் ஆஃப் ராட்ஸ் சரியான மக்கு. அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட சொல்றாரு. இப்ப இந்த 2 குரூப் ஆஃப் ராட்ஸையும் ஒரு மேஸ கிராஸ் பண்ண வைக்கணும். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வச்சு இன்டெலிஜென்ட் ராட்ஸ் ஃபர்ஸ்ட் மேஸை கிராஸ் பண்ணிருச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த 2 குரூப் ஆஃப் ராட்ஸ்க்குள்ள எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. பட் ஜஸ்ட் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நம்பினாங்க இந்த ராட்ஸ் இன்டெலிஜென்ட்டு. அந்த இன்டெலிஜென்ட் ராட்ஸ் மேஸை கிராஸ் பண்ணிருச்சு. சரிப்பா, ராட்ஸ் வச்சு பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் இது எப்படி மனுஷங்களுக்கு அப்ளை ஆகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அவரே ஆக்சுவல் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காரு. அதை பற்றி நான் பார்ட் 2ல சொல்கிறேன்.